வரும் 63 நாயன்மார்கள் ஒருத்தர் தான் இந்த அமர்நீதி நாயனார். இவர் சோழ நாட்டோட பழையாறை அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர். இவருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டுக்கும் முற்பட்டது. அமர்நீதி நாயனார் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். இவர் வணிகம் செய்து பெரும் பொருள் தேடி செல்வந்தராய் விளங்கிய போதும் சிவன் அடியார்களுக்கு பணி செய்வதையே தன்னுடைய தினந்தோறும் வேலையாக கொண்டிருந்தார். சிவனை வழிபடும் சிவன் அடியாருக்கு தொண்டு செய்வதற்காகவே இவர் திருநல்லூர்ல ஒரு மடம் கட்டினார். அந்த மடத்துக்கு வரும் சிவன் அடியார்களுக்கு உணவு அளித்தல், ஆடை அளித்தல், கோவணம் அளித்தல், இந்த மாதிரி பல தொண்டுகளை அவர் செஞ்சு வராரு. அமர்நீதி நாயனாரோட தொண்டை பார்த்து மனம் குளிர்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி தர முடிவு பண்றாரு. ஒரு நாள் சிவபெருமான் அந்தர்குலத்து பிரம்மச்சாரியாக கோலம் பூண்டு கையில 2 கோவணம் முடிந்த ஒரு தண்டுடன் கோவணத்தை மட்டும் ஆடையாய் அணிந்து திருநல்லூர்ல இருக்க அமர்நீதியார் மடத்துக்கு வராரு. அவரை கண்டதும் அமர்நீதியார் மிகவும் முக மலர்ச்சியோடு வரவேற்று உபசரிக்கிறாரு. அவருக்கு உணவும் கொடுக்கிறாரு. அதன் பிறகு அவரை காவிரியில் போய் நீராட சொல்றாரு. அவர் நீராட செல்வதற்கு முன் அவர் தண்டல கட்டி இருக்க அந்த கோவணத்தை கழட்டி அமர்நீதியார் கிட்ட கொடுத்து, மழை வந்தாலும் வரும், அதனால இந்த கோவணத்தை பத்திரமா எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அமர்நீதியாரும் அதை பத்திரமா தனியா ஒரு இடத்துல எடுத்து வைக்கிறாரு. சிவனடியார் கோவணத்தை மறையும் படி செஞ்சுட்டு மழையில நனைந்தவராய் திரும்பி வராரு. நான் கொடுத்த கோவணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. கோவணம் கொண்டு வர சென்ற இவர் அந்த இடத்தில் காணாமல் அது போகவே திகைத்து போறாரு. எங்க தேடியும் அந்த கோவணம் கிடைக்கவே இல்லை. அதன் பிறகு அமர்நீதியார் ஒரு புதிய கோவணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்து, அடிகளே, தாங்கள் தந்த கோவணத்தை வைத்த இடத்தில் காணவில்லை, அது மறைந்தது பெரும் மாயமாக உள்ளது. இது வேறு ஒரு நல்ல கோவணம். இது ஆடையில் கிழிக்கப்பட்டது அல்ல, கோவணமாகவே நெய்யப்பட்டது. நனைந்த கோவணத்தை கலைந்து இதனை அடிந்து என் குற்றத்தை பொறுத்தருளுங்கள் அப்படின்னு வென்றாரு. இதனை கேட்ட சிவனடியார் பயங்கரமா கோவப்படுறாரு. அமர்நீதியாரே, நான் முன்னிடம் தந்த கோவணத்திற்கு ஒத்த கோவணம் இந்த தண்டில் உள்ள கோவணம். நீ தராசு தட்டில வச்சு இந்த கோவணத்திற்கு நிகரான எடையுள்ள இன்னொரு கோவணத்தை கூட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு ஒரு தராசு தட்டில ஒரு புறம் சிவனடியாரோட கோவணத்தையும் மறுபுறம் அமர்நீதியார் நெய்த கோவணத்தையும் வைக்கிறாங்க. அந்த தராசு தட்டு சமமா வரல. அதன் பிறகு அமர்நீதியார் தன் நெய்த அனைத்து கோவணங்களையும் எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. அப்பவுமே அந்த தராசு தட்டு சமமா வரல. குழப்பமடைந்த அமர்நீதியார் தங்கிட்ட இருக்க பொன், வெள்ளி, நவமணிகள், இந்த மாதிரி அரும் பொருள்களை எடுத்துட்டு வந்து வச்சோம் சிவனடியாரோட கோவணம் இருந்த தராசு தட்டு மேலெழல. அவருடைய மனைவி மகனை கூட அந்த தட்டுல ஏறி உட்கார வச்சு பார்த்துட்டாரு. அப்ப கூட அந்த சிவனடியார் கோவணம் இருந்த தராசு தட்டு மேலெழவே இல்லை. அதன் பிறகு அவர் சிவனை மனசார வேண்டி தானும் அந்த தட்டுல ஏறி உட்காராரு. அப்பதான் சிவனடியாரோட கோவணம் இருந்த அந்த தராசு தட்டு மேலெழுந்து சமநிலைக்கு வந்தது. சிவபெருமான் அதன் பிறகு அவர்களுக்கு காட்சி அளித்து அந்த தராசு தட்டு பறக்கும் தட்டாக மாறி அவர்கள் சிவலோகத்தை அடைந்ததாக வரலாறு.